வணக்கம். நான் விஜய் கிறிஸ்டோபர் பேசுகிறேன். இன்றைக்கி பட்ஜெட்டு 78,324 கோடி போட்டிருக்காங்க டோட்டலாக. இதில் 44,000 கோடிக்கு மேலே கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஊரக வளர்ச்சிக்கும் 25,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவுக்கு மாதிரி தான். 1,00,000 வருதுன்னா வாடகைக்கு எவ்வளோ கொடுக்குறோம், மளிகை சாமான் எவ்வளோ கொடுக்க போகிறோம், மதுரை செலவினங்கள், மருத்துவ செலவுகள், அதேமாரி தான் போடுறதான் பட்ஜெட். இப்போது நம்ம தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் 32 அமைச்சர்களையே டைரெக்டாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு தான் இந்த பட்ஜெட்டை செலவிட போகிறாங்க. அதாவது 9வது மாடியில் 11 கோடிக்கு செலவு பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸு 3 மாதத்தில் ரெடி ஆகுது. அந்த 32 அமைச்சர்களும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பைசாவும் செலவழிச்சுக்குது. எங்கேயும் பார்ட்டி ஃபண்டும் போகாது, எக்ஸ்ட்ரா எவனுக்கும் கட்டிங்கும் கொடுக்க வேண்டியது இருக்காது. ஒவ்வொரு பைசாவும் 100% முழுமையாக செலவிடப்படும். எந்த கமிஷனும் கிடையாது, கட்டிங் கிடையாது. மற்ற கவர்மெண்ட்டில் போட்ட பட்ஜெட்டுக்கும் இப்போது விஜய் தளபதி போட்ட பட்ஜெட்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் உண்டு. அதில் 30% வேஸ்ட் ஆகிடும். இதில் அப்படியே முழுமையாக செலவிடப்படும். ஸோ 6 மாதத்தில் எஃபெக்டிவாக தெரியும். அதை தவிர இந்த எதிர்கட்சிக்காரங்க நம்ம ஆளுங்கட்சியை, அதாவது தாவேகா அரசை அவங்க ஒரு நேராக செட் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு பட்ஜெட்னால் என்ன தெரியாது, அரசியல்னால் என்னன்னு தெரியாது, எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாத மாதிரி அவங்க மக்கள் மனசில் இவங்களை பற்றி தாழ்வான கருத்துக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. தாவேகா அரசில் சேதாரமும் கிடையாது, செய்கூலியும் கிடையாது, எந்த லீக்கேஜும் கிடையாது.